அனைவருக்கும் வாக்குதர் ஃபேமிலியின் இனிய வணக்கங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம குட்டியோண்டோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண போறோம். அதுதான் சமுக்கா ஐலாண்ட். நம்ம குட்டியோண்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காரில் வந்து ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ண போகிறான். இது வரைக்கும் அவன் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணது கிடையாது. கொஞ்சம் தூரம் போனாவே அவன் ரொம்ப பயந்து போயிடுவான். எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப திணறிடுவான். இன்றைக்கி என்ன செய்ய போகிறான்னு போக போக தான் தெரியும். இப்போயே அவனால் ஒரு இடத்துல உட்கார முடியல. கார் கிளம்புன ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமே அவன் வந்து அங்கே இங்கேயும் மோத ஆரம்பிச்சிட்டான். வந்து நக்கிட்டு எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே ரிலாக்ஸ் ஆகி அந்த ஜன்னலில் இந்த ஜன்னலில் ஏறி வெளியில் எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்து சூப்பராக காற்று வாங்கிட்டு ஜாலியாக வந்தான். இது ஆஃப்ரிக்காவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிக்கனு. இதில் எந்த மசாலாவும் போட்டிருக்க மாட்டாங்க. வெறும் சால்ட்டு அப்புறம் நல்லா சுட வச்சுருப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியம் மாதிரி இது இந்த ஊரில் இருக்க ஒரு ஃபேமஸான ஸ்டேடியம். நம்ம வர வேண்டிய பிளேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே நம்ம மகாத்மா காந்தியோட சிலையை வச்சுருக்காங்க. உகாண்டாவில் நம்ம காந்தி சிலை அப்படிங்கும்போது அதை பார்க்க எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே நம்ம காந்தி சிலையை இந்த ஊரில் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன். வந்துட்டோம். நம்ம காந்திஜி உகாண்டாவில் சமுக்கா ஐலாண்ட் போகிற வழியில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. And right here we are standing in front of the statue of Mahatma Gandhi. Mahatma Gandhi's statue is here in Jinja, particularly because part of Gandhi's ashes were immersed in the Nile. That was the wish of Mahatma Gandhi before he died. Mahatma Gandhi was an ambassador of peace and non-violence who believed that war cannot always win the battles, that peace can always win better battles and love. And so before he died, he made a will that they should bring his ashes and immerse them in the world's longest river. And that's why we have the statue of Mahatma Gandhi here with us. கீழே இறக்கிட்டதுலேருந்து இவன் ஒரு இடமா இருக்கவே இல்லைங்க. இவனை பிடிக்கிறது எனக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு. ஸோ சோர்ஸ் ஆஃப் நைலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து போட்டில் ஏறிட்டு சமுக்கா ஐலாண்ட் போக போகிறோம். இன்றைக்கி குட்டியோண்டோட போக போகிறோம். ஸோ குட்டியோண்டு என்ன செய்வான்லாம் தெரியாது. ஃபஸ்ட் டைம் அவன் போட்டில் தண்ணியில் போக போகிறான். என்னன்னே தெரியாமல் அதை பார்த்துட்டு இருக்கோம். இறங்கி போகிற வழியில் ஒரு லேடி வந்து இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே உகாண்டன்ஸோட ஸ்பெஷல் கிராஃப்ட்டு. இந்த ஊரை டிஃபைன் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும். சோர்ஸ் ஆஃப் நைல் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ரிவர் இது தான். ஸோ நம்ம குட்டியோண்டோட இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வெளியில் கூப்பிட்டு போயிருக்கோம் அவனை. ஆனால் அவனுக்கு யூஸ்வலாக காருனாவே ரொம்ப பயம், ரொம்ப பயப்படுவான். இது தண்ணி பார்த்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல. இப்போ சும்மா ஏதோ கரையில் உட்காந்துருக்கனால அது பாட்டுக்கு இருக்குது. போட்டில் கூட்டிகிட்டு போக போகிறோம். என்ன பண்ணுவான் எல்லாம் தெரியல. ஆனால் இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம போட் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி சமுக்கா ஐலாண்ட் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனக்கும் தெரியாது தான், நான் போகிறேன் ஃபஸ்ட் டைமு. ஸோ போக போக பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலி ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டு நல்லா இருக்குது. நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குது இந்த பிளேஸு. கூலிங்கான காற்று, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஓகே, நான் வந்து போட்டில் ஏறியாச்சு. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு குட்டியோடக்கு தான் லைஃப் ஜாக்கெட் இல்லை சொல்லிட்டாங்க. அங்கே உட்காந்துருக்கு. இது வந்து ரொம்ப ஆழம் அதிகம். எவ்வளோ ஆழம்லாம் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஆனால் ரொம்ப ஆழம் அதிகம். அதனால் வந்து எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு தான் போடுவோம். தண்ணிக்கு நடுவில் நிறைய ட்ரீலாம் இருந்துச்சு. அது ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான். அதுங்க கத்துற சத்தம் அந்த தண்ணி சவுண்டுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க இடத்துக்கு நடுவில் 2 வீடு மாதிரி இருக்கும். அங்கே வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து அதுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம்.
ஆக்சுவலி இங்கே வந்து முன்னாடி ஒரு 4-5 கடை இருந்துச்சு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால அதை கம்மி பண்ணி வெறும் ஒரே ஒரு கடை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி தண்ணிக்கு நடுவில் இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே கிராஃப்ட் ஒர்க் தான். நம்ம ஆல்ரெடி நம்ம கிராஃப்ட் வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இங்கே வந்து நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பெரிய ஹேட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இங்கே வந்துட்டு போனதுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நான் வாங்கிட்டேன். குட்டியோண்டுக்கு இங்கே ஒன்றும் கிடைக்கல. ஒரு போட்டில் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சு. அந்த மாதிரி இது வந்து குட்டி போட்டிருந்ததுனால கொஞ்சம் அதிகமாக ஷேக் ஆச்சா, அது நடந்து போகிறதுக்குள்ளே ஒரே திகிலாக இருந்தது பாருங்கள். அந்த எண்டை ரீச் ஆனதுக்கப்புறம் எதையோ ஒரு சாதிச்ச சந்தோஷத்தை என் கண்ணில் நானே பார்த்தேன். அப்படியே டைட்டானிக் ரேஞ்சுக்கு கையெல்லாம் ஆட்டி காற்று வாங்கிட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படி தண்ணிக்குள்ளே நாங்கள் மட்டும் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நாங்கள் போன டைமுக்கு ஒரு போட்டுமே இல்லை சுற்றிலுமே. ஸோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்து ஆடிட்டு இருக்கிறத பார்த்து குட்டியோண்டு நல்லா பயந்துட்டான். என்னடா அது சுற்றி தண்ணியாக இருக்குது, எங்கேயோ உட்கார வச்சுருக்காங்கன்னு. என்னோட சேர்த்து நான் குட்டியோண்டே அந்த எண்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு உலகத்தை சுற்றி காமிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியில் வருது. அந்த போட்டு மேலே உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் தூக்கி உட்கார வைக்க ட்ரை பண்ணுறேன். அவன் மூஞ்சி போகிற போக்க பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு பயம் அவனுக்கு. கடைசியில் நல்லா டைட்டாக இக்கி பிடிச்சிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் அங்கே காமிச்சிட்டு இருந்தேன். இதுதான் சமுக்கா ஐலாண்ட். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்து சேர்ந்துருக்கோம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு போட்லேயே முடிச்சிட்டோம். இப்போ லஞ்சு தான் சாப்பிட்றோம். சரி, ஓகே, உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. உங்களை நான் அப்புறமா மீட் பண்ணுறேன். வேவ் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைம்லலாம் இங்கே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுற்றிலும் மரங்கள், அங்கே ஒரு மரத்தை விடாமல் எல்லா இடத்துலையும் கொக்கு கூடு கட்டி அது பாட்டுக்கு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கு. ரசிக்கிற மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த குருவிங்க பண்ணுற சேட்டைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி செடிங்களாக இருக்கட்டும், அப்புறம் இந்த லேக்கோட வீவு, இது எல்லாமே சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே இருக்கிற வீடு. இங்கே நம்ம நைட்டு ஸ்டே பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்டே பண்ணல. நாங்கள் மார்னிங் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்துட்டோம். குட்டியோண்டு நல்லா அங்கேயும் சுற்றி சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தான். அங்கே இருந்த பூ அது இதெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தான். அங்கே நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ் கூட இருந்துச்சு. செமையான கூலிங்கான காற்று, மரம் ஃபுல்லாக கூலிங்க, சத்தம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங் டைமில் அதை கேட்கறதுக்கு இப்போ டைம் வந்து கரெக்டாக 3:30 ஆகுது. ஸோ இந்த வாமான ஈவினிங்கில் நல்லா அருமையாக இருக்குது. எவ்வளோ வெயில் எடுக்கிறது எதுவும் தெரியல, சூடே தெரியல. அவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப கூலிங்காக நல்லா இருக்குது. இங்கே
இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு போன உடனே 2 சேர் போட்டிருக்காங்க, அழகாக வியூவில் ரசிக்கிற மாதிரி ஒரு குட்டியான ஸ்பேஸ். அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே பெட் இருக்குது, அதை சுற்றி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு கண்ணாடி சும்மா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்ரூமு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இதுலேருந்து உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சும்மா படுத்துட்டு ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்க மாதிரி 4-5 சேர் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்தது, சிம்பிள் அண்ட் நீட். இது இங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல். இதில் வந்து நம்ம குளிக்கணும்னா தனியாக அதுக்கு வந்து சார்ஜ் பே பண்ணணும். நல்ல குட்டியான ஸ்விம்மிங் பூல் தான், ஆனால் வந்து தண்ணி நல்லா க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்து ரசிச்சாச்சு. சமுக்கா ஐலண்டு சூப்பராக இருந்தது. லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். போகலாம் வீட்டுக்கு போகலாம். ஓடியா தூங்கிட்டே இருக்கேன். போகலாம் ஓடியாங்க, வாங்க போ. வரலையா? இங்கே நான் அடுத்த ட்ரிப் வரும்போது கூப்பிட்டு போகிறேன். இந்த இடத்துல வந்து அவங்க மீன் வளர்க்குறாங்க. கொக்கு மற்ற பறவைங்க எதுவுமே மீனை பிடிச்சிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நெட்டு போட்டு இந்த லேக்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் ஆக்குபை பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய நெட்டெல்லாம் போட்டுட்டு ஃபிஷ் வளர்க்குறாங்க. இங்கே வந்து நம்ம ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிட்டு போகலாம். இங்கே நிறையா ஃபிஷ் கூட பிடிக்கிறாங்க போட்டில் அங்கங்கே. ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி லேக் ஊரில் வந்து மர்சிஷன் ஃபால்ஸில் போனோம். பட் இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ லாங் அவ்வளோலாம் நாங்கள் போகல. பட் இது வந்து லேக்குள்ளேயே போயிட்டு ஒரு தீவில் ஸ்டே பண்ணிவிட்டு திரும்பி வர்றது வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமுக்கா ஐலண்ட் இருக்குங்க. அதே மாதிரி நம்மளை பார்த்தா ஹைஸ் பண்ணுறாங்க நம்மளும் ஆயிட்டு. அப்புறமா ஆனால் குட்டியோண்டு வந்து இன்னைக்கு ரொம்ப பயந்து போயிட்டான். அவனுக்கு எங்கே வரோம் என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியல. எங்கள் ஃபஸ்ட்டே காரில் கூட்டு வந்தோம், அப்புறம் போட்டில் போனோம், அப்புறம் அங்கே இறக்கி விட்டோம். அதனால் அவன் வந்து ஒரு குழியில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி போனது மாதிரியே இன்னும் நிறைய இடங்களுக்கு போகலாம். எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், புது புது விஷயங்களை தெரிஞ்சுப்போம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். அதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.